எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட். சமீபத்துல நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஒரு பெரிய தொகை வந்திருக்கு இல்லையா? அது என்ன, எதுக்கு, உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்துக்கும் இன்னைக்கு நாம பதில் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த நம்பரை பாருங்க, 9,000 ரூபாய். என்னது இது? இதுதான் கடந்த 45 நாள்ல மட்டும் நிறைய குடும்பங்களுக்கு கிடைச்ச மொத்த தொகை. ஆனா இந்த 9,000 ரூபாய் எப்படி வந்துச்சு? வாங்க இந்த கணக்க தெளிவா உடைச்சு பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த 9,000 எப்படி வந்ததுன்னு பாப்போம். அப்புறம் சில பேருக்கு பணம் வராதது மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு பாப்போம். பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு வதந்தியோட உண்மையையும், கடைசியா இந்த திட்டத்தோட ஃபியூச்சர் என்னங்கிறதையும் விரிவா பார்க்கலாம். உங்க எல்லா கேள்விக்கும் பதில் இங்க இருக்கு. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த 9,000 ரூபாய் தொகை விஷயம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த ஒரு அறிவிப்பு தான் நிறைய குழப்பத்தையும் கேள்விகளையும் கொண்டு வந்திருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்ததா இந்த தொகை எப்படி வந்ததுன்னு நாம ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கமா பார்க்க போறோம். சரி, இப்போ கணக்குக்குள்ள போலாம். இந்த 9,000 எங்கிருந்து வந்ததுங்கிற மர்மத்தை இப்ப விளக்கி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த அட்டவணைய நல்லா கவனிங்க. இதுதான் அந்த 9,000 ரூபாய்க்கான முழு கணக்கு. ரொம்ப சிம்பிள். போன மாசம் உங்களுக்கு ரெகுலரா வர 1,000 ரூபாய் உரிமை தொகையோட பொங்கல் பரிசா ஒரு 3,000 ரூபாய், ஆக மொத்தம் 4,000 ரூபாய் வந்திருக்கும். சரிதானே? இப்போ இந்த மாசம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அடுத்த 3 மாசத்துக்கான உரிமை தொகையே மொத்தமா 3,000, அது கூடவே கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு ஒரு 2,000 ரூபாயும் சேர்த்திருக்காங்க. சோ இந்த மாசம் மட்டும் 5,000 ரூபாய். அப்போ போன மாசத்து 4,000 ரூபாவும் இந்த மாசத்து 5,000 ரூபாவும் சேரும்போது நமக்கு 9,000 ரூபாய் வருது. இப்போ கணக்கு கரெக்டா புரியுதா? சரி, அடுத்ததா ஒரு ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். எல்லோருக்கும் பணம் ஸ்மூகமா வந்து சேரலேங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால பொதுவா எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் நிறைய பேர் கேக்குற கேள்வி. கரெக்டா பணம் வந்துட்டு இருந்துச்சு, ஆனா அக்டோபருக்கு அப்புறம் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பண்றது? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கலாம். ஒன்னு, உங்க தகுதியில ஏதாவது மாற்றம் வந்திருக்கலாம். இல்லனா ஒருவேளை நீங்க வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட ஆதார் கூட சமீபத்துல இணைச்சிருந்தீங்கன்னா பணம் அந்த புது அக்கவுண்ட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்க பிரதான வங்கிக்கு போய் டிபிடி, அதாவது நேரடி பண பரிமாற்றம் எல்லாம் எந்த கணக்குக்கு வருதுன்னு செக் பண்றதுதான். இதுவும் பலரை குழப்பத்துல ஆழ்த்தின ஒரு கேள்வி. 5,000 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல வெறும் 1,000 ரூபாய் தான் வந்திருக்கு. ஏன் இப்படியாச்சு? அரசாங்கம் சொல்ற தீர்வு இதுதான். முதல்ல பதட்டப்படாம உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை முழுசா ஒரு முறை செக் பண்ணுங்க. அப்படியும் தொகை சரியா வரலனா உடனே முதல்வர் உதவி எண்ணுக்கு கூப்பிடுங்க. கால் பண்ணும்போது உங்க அப்ளிகேஷன் நம்பர் மாதிரி விவரங்களை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். பல முறை முயற்சி பண்ணியும் இன்னும் பணம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு உங்க நிலைமை புரியுது. இது ஒரு மன உளைச்சல் தரக்கூடிய விஷயம்தான். ஆனா உங்களுக்கு சில வழிகள் இருக்கு, அதை பார்க்கலாம். உங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, அரசாங்கம் மறுபடியும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்கும்பொழுது ஆன்லைன்லயோ இல்ல சேவை மையத்திலயோ முயற்சி பண்ணலாம். இல்ல, நான் நிச்சயம் தகுதியானவள்னு நீங்க உறுதியா நம்பினீங்கன்னா உங்க பகுதியில் இருக்கிற வருவாய் கோட்ட அலுவலர், அதாவது ஆர்டிஓ ஆபீஸ்க்கு நேரடியா போயே ஒரு மனு கொடுக்கலாம். இப்போ நாம பார்க்க போறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். பணம் வந்த சந்தோஷத்துல ஒரு தப்பான செய்தி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கு. அத பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்த செய்தி தான் ஆன்லைன்லயும் வாட்ஸ்ஆப்லயும் வாய் வார்த்தையாவும் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை நம்பி ரொம்ப பதட்டமும் அடைஞ்சிருக்காங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது முற்றிலும் பொய். இதை நம்ம ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் புரிஞ்சுக்கணும். பாருங்க, அரசாங்கமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இது முழுக்க முழுக்க வதந்தின்னு. உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடுச்சுன்னா அது உங்க பணம், அவ்வளவுதான். அது அங்கேயே பத்திரமா இருக்கும். நீங்க அதை சேமிச்சு வைக்கலாம், இல்லனா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். யாரும் அதை திரும்ப எடுக்க மாட்டாங்க. சோ எந்த அவசரமும் இல்ல, எந்த காலக்கெடும் கிடையாது. நிம்மதியா இருங்க. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே பயனடைறவங்களுக்கும் புதுசா விண்ணப்பிக்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் அடுத்து என்ன எதிர்பார்க்கலான்னு இப்ப பார்க்கலாம். இப்போ 2 முக்கியமான அப்டேட்ஸ். புதுசா விண்ணப்பிக்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ்டு. ஆனா வர்ற மாசங்கள்ல இது சம்பந்தமா அறிவிப்பு வரலாம். மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு உங்க மனுக்கள் பரிசீலனையில இருக்கு. சரிபார்ப்புக்காக உங்களுக்கு ஃபோன் கால் அல்லது SMS வரலாம். அதனால உங்க போனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், இந்த நம்பரை பாருங்க. 1,31,00,000.
இதுதான் இப்போ வந்த இந்த 5000 ரூபாய் தொகைய வெற்றிகரமா பெற்ற பெண்களுடைய எண்ணிக்கை. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு. இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். இந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பான 2000 ரூபாய் உரிமத் தொகையை வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு. அரசாங்கமும் இத பரிசீலனை பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை சொல்லுங்க.